என்னடா அது சர்டிபிகேட்ட போட்டு வச்சிருக்கீங்க? இல்லன்னா படம் போறதுக்கு முன்னாடி ஏதாவது சர்டிபிகேட்ட காட்டணும்னாங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் வஷிகன். This is Yogita. வெல்கம் டு ODY ரியாக்ஷன். ஆரம்பிக்கலாங்களா? இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ரெய்லர் தான் பார்க்க போறோம். என்ன ட்ரெய்லர்? Yes. பராசக்தி ட்ரெய்லர் வந்திருக்கு. எஸ், இது வந்து மோஸ்டா ஸ்ரீலங்கால எடுத்திருந்தாங்க. நிறைய பேர் போயிட்டு பாத்துருந்தோம். ஆமா. அண்ட் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்ரீலங்கால இருக்க நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுத்துருந்தாங்க. காஸ்டிங் எல்லாம் இங்கே தான் பண்ணியிருந்தாங்க நிறைய பேரு. ஸோ நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்கலாம், பார்க்கலாம், நிறைய பேர் இருப்பாங்களா இருக்கும். ஏன்னா நானே நிறைய வாட்டி அந்த ஸ்டேஷன்ல இந்த ஸ்டேஷன்ல எல்லாம் கண்டேன். அண்ட் அதுல என்ன ஒரு யூனிக்கான விஷயம்னா, நம்மட மெயின் ஸ்டேஷன்ல எடுத்ததை அப்படியே மதுரை மாதிரி அங்க மாத்தி சோ அப்படி எல்லாம் செஞ்சிருந்தாங்க. சோ அது அது நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், இந்த இடம் பா அப்படின்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா இருக்க போகுது. சோ சிவகார்த்திகேயனோட படம். அண்ட் இதுல சிவகார்த்திகேயன் இருக்காரு, வேற அதர்வா இருக்காரு, ஜெயம் ரவி இருக்காரு, சாரி ரவி மோகன் இருக்காரு. சோ இவங்க எல்லாருமே இருக்காங்க. சோ நல்லா வரும்னு நம்புறோம். ஏன்னா வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க செம்மையா இருக்கா மச்சான் பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ எதுக்கு வெயிட் பண்ணிட்டு பாத்துடலாம். 3, 2, 1 go. अरे हिंदी में बोल मद्रासी. मद्रासी दिल्ली आता, मद्रासी हिंदी बोला. हिंदीக்காரர் மதுரை ஆத்தா, ஹிந்திக்காரர் தமிழ் போலா. இன்னைக்கு ரசம் சோறு தானா? ஏன் தோற ரசம் சோறுலாம் சாப்பிட மாட்டீங்களோ? வாரம் தோறம் வீட்டுக்கு வந்து போறேன். எதுக்கு கேடுவி போற ரசம் சோறு தத்தீங்க வா. நமஸ்காரம். ரெக்கமெண்டேஷன்ல வந்து உயிரை வாங்குது தண்டம். வணக்கம். காலை செய்திகள். நாடெங்கும் அனைத்து மாநிலங்களிலும் இந்தியை அதிகாரப்பூர்வமாக ஆட்சி மொழியாக்கும் சட்டம் இயற்றப்பட உள்ளது. 8ஆம் கிளாஸ் படிச்ச என்ன படிக்காத தற்கூரி ஆகிட்டாங்க. அப்போ அவன் மூத்த பேரா இருக்கான்ல, இந்திய திணிக்கிற மத்திய சர்க்காருக்கு அடிமை வேலை பார்த்து நல்லா சம்பாதிக்கிறானே. இந்த வீட்டு குலசாமிடாவே. மகிழா லோகம். எனக்கு ஹிந்தி சொல்லி கொடு. இப்படி அழுக்கு மூட்டையா வந்தா மண்டையில எப்படி ஏறும்? சுத்த பத்தமா வா. ஓயா. நாலாம் போக மாட்டேன். பொறுக்கி. யார பொறுக்கின்ற? கறி பொறுக்கி. அண்ணா பெரியார் கிட்ட விருது வாங்கின நீ இந்த புள்ள கிட்ட அடி வாங்கி இந்திய கத்துக்கிட்டு பொழப்பு நடத்துமாடா. போடா நீ சொல்லு. அண்ணா பெரியார் கிட்ட. ஓ ஏக் மூர்க்க. கெமிஸ்ட்ரி படிச்சவங்க உருவாக்கின நெருப்பு வேகமா எரியும். கட்டடத்தை ஏன்டா எரிச்ச? பொறுக்கி. ஆனா இப்போ ஏன் எரிது எதுக்கு எரிந்து பார்க்க வருவாங்க இல்ல? உங்களுக்கு அரசாங்கத்தோட பிரச்சனை, டெல்லிக்கு போய் உங்க எதிர்ப்பு தெளிவுபடுத்துங்க. டெல்லி தான் இங்க வா. தங்க இடம், நேரத்துக்கு சாப்பாடு, போட்டுக்கு நல்ல துணிமணி, கேட்கறப்பெல்லாம் காசு. அதான் போராட்டம் பண்றது குண்டில கொழுப்பேறி போய் கிடக்கு. ஊர்வலம் அமைதியா தான் போயிட்டு இருக்கு, பிரச்சனை எதுவும் இல்ல சார். அப்ப பிரச்சனையை உருவாக்குங்க. இந்த நெருப்பு பார்வோம் பற்றிக்கொள்ளும். அவன் எப்படி உருத்தா போராடிட்டு இருக்கான்? உங்க மக்களே உங்க மேல யுத்தம் நடத்துறாங்க. 4 காலி பயலுங்க ஒரு பில்டிங்க பத்த வச்சதும் டெல்லியில இருந்து கிளம்பி வந்திருக்கீங்க. அந்த காலி பயலுங்க தான் மக்களோட பார்வையில தலைவரா தெரியலாம்ல சார். நல்லா இருக்கு. உங்க ஊர்ல பதுங்கி இருக்கிற மாணவர்களை உடனே வெளியே அனுப்புங்க. 1 கோடி பேருக்கு கேட்கற மாதிரி சுடுவோம். சத்தம் கேட்டு அவனே வருவான். மிஸ்டர் அண்ணா, are you behind this? ஓஜி, we are not behind this. ஆனா இத பண்ணவன் யாரா இருந்தாலும் அவன் என் தம்பி. தமிழர்கள் ஹிந்திக்கு எதிரானவங்க இல்லன்னு நான் நினைக்கிறேன். அம்மா நாங்க ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க, ஹிந்திக்கோ ஹிந்திக்காரங்களுக்கோ இல்ல. ஐ நீட் யுவர் ஆர்டர்ஸ். நைஸ். அந்த டயலாக் நல்லா இருந்துச்சு. பொள்ளாச்சிலே அடிச்சு பொள்ளாச்சிலே போச்சிரும். ஆன்டி நேஷனல்ஸ் கம். என் செந்தமிழை காக்க பெரும் சேனை ஒன்று உண்டு. That frame, on the frame நல்லா இருந்துச்சு. எனக்கு புள்ள வச்சிருச்சு இந்த ஃப்ரேம்ல. ஓகே ஓகே, செம்மையா இருந்துச்சு. ஒரு எப்படி சொல்றது, நல்ல ஒரு ஸ்டோரியே இதுலயே அதாவது ட்ரெய்லர்லயே கன்வே பண்ணிருந்தாங்க. எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு.
நம்ம என்னடா இது எங்கேயோ லேக் ஆகி போகுது அப்படிலாம் ஃபீல் பண்ண தேவையில்ல. இதுதான் சரியான ஸ்டோரி இதுதான்றது விளங்குது. சோ நல்லா இருந்துச்சு. அது வசனங்கள், அதாவது வசனம் தான் இதுல வந்து மெயினா இருந்துச்சு. நிறைய சீன்ல வந்து வசனத்துல வந்து ஒரு இம்பாக்ட் கொடுக்குற மாதிரி தமிழ் மெயின்ன்றதும் நம்ம ஹிந்திக்கு எதிர்ப்பெல்லாம் இல்ல, அது திணிப்புக்கு தான் எதிர்ப்பு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வசனம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் சில சீன்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்த்தோம், அதெல்லாம் வந்து இங்க டேஸ்ட் இல்ல. ஆமா, அந்த ஷாட்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஓகே. அண்ட் ரவி மோகனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு வில்லன் லுக்ல, ஃபர்ஸ்ட் டைம் இல்ல போகன்ல பார்த்தோம். போகன்ல அந்த மாறினதுக்கு அப்புறம் வில்லன் லுக்ல இருக்கும். பட் இதுல ஃபுல்லாவே எனக்கு இந்த லுக் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா 24ல வில்லன் சூர்யா லுக் இருக்கு இல்லையா? சோ கைண்ட் ஆஃப் ஆத்ரேயோட லுக் வந்த மாதிரி இருந்துச்சு. அந்த யங் ஆத்ரேயோட அது அந்த ஒரு பழசு தானே. ஏன்னா இதுவும் 90s சம்திங் 80ல வருது. சோ அதுவுமே அந்த பழைய ஸ்டோரி, அதனாலதான் அந்த லுக் இருந்துச்சு. எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. மத்தபடி பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் அல்டிமேட்டா இருந்துச்சு. அண்ட் டைரக்டர் ஆல்சோ சுதா தான். சோ கண்டிப்பா ஏதாவது ஒரு கருத்தோட தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவனோட வே ஆஃப் டேக்கிங்கே நைஸ். அதுதான் நான் சொல்ல வந்தேன். அண்ட் கருத்தோட ஸ்டார்ட் பண்ணி கருத்தோட முடிப்பாங்களா இருக்கும். ஒரு சாட்டிஸ்டான ஒரு ட்ரெய்லர், ரொம்பவே சாட்டிஸ்ஃபை. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம ஓபன் பண்ணி பார்க்க தொடங்குனது, பட் ஃபுல்ஃபில்லா இருந்தது எனக்கு. சூப்பர். ஓகே. அண்ட் இதுல ஒரு சின்ன பாயிண்ட் என்னன்னா, இங்க ஷூட்டிங் நடக்கும்போது நான் நிறைய இடங்கள்ல பார்த்தோம். நீ பாத்தியா? நான் பார்த்தேன், எனக்கு கேள்விப்பட்டுச்சு. பட் நான் நிறைய இடங்கள்ல போகும்போதுலாம் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. பட் நான் வந்து நம்மளோட சிவகார்த்திகேயன் அவங்க எல்லாம் யாரையும் பார்க்கல, பட் ஷூட்டிங் நடந்ததை பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, பாப்போம். ஜனவரி 10 படம் வருது. சோ கண்டிப்பா ரிலீஸ் ஆனோம்னு நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு. இப்படிலாம் நீங்க கம்பாரிசன் பண்ண கூடாதுங்க. இப்ப ஷார்ட்டுக்கு 2 பேரும் தானே வருது. ஓகே தாங்க, 2 படம் நல்லா இருக்கு. சரியா? தளபதி கடைசி படம், அது வந்து எப்பயும் போல செம்மையா இருக்கணும். அதே மாதிரி சிவகார்த்திகேயன் இப்பதான் வந்து, சோ அது வந்து நல்ல படமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி அவருக்கு கண்ணை கொடுத்தாரு. அதனால எதிராவே அந்த கண்ணு நான் எதுவுமே பேசல. நான் எதுவும் பேசலங்க. சரி, ஓகே. நீங்க பாக்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துற மறக்காம செக் பண்ணி பாத்துருங்க. மறக்காம ஓடிய ரியாக்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல போட்டுருங்க. அப்ப நாங்க ரியாக்ட் பண்ற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு டக் 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 வந்துரும். அண்ட் வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது வீடியோஸ் ரியாக்ட் பண்ணா கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க அதை எடுத்து கண்டிப்பா ரியாக்ட் பண்ணிடுவோம். சோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல யோகி வந்துரும். பாய்.